வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் சுவையில் நல்ல ஒரு அருமையான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, புலாவ்னு எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்பு ஜாமான் பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி எல்லாம் சின்னதாக எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டார் பூ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கான தாளிப்பு ஜாமான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அப்போ தான் குருமா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கவும். வெங்காயம் வதங்குறது பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கணும். நமக்கு இந்த கிரேவிக்கெலாம் வதக்குற மாதிரி ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கக்கூடாது. இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்டுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம அதிக அளவு சேர்க்கக்கூடாது. அதனால் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து இன்னொரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் தேவையான வெஜிடபிள் சேர்த்து வதக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு, காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த காய்கறி எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு இப்போ இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குவோம். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இதே இது நீங்கள் காஞ்ச பட்டாணினா நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இதில் தனியாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா வெந்து வராது அந்தளவுக்கு. அதனால் வேக வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். வெஜிடபிள் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரொம்ப கம்மியான அளவு மட்டும்தான் சேர்க்கணும். அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் நல்லா ஒரு தாப்பில் வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இந்த காய்கறி எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்குங்க. காய்கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த குருமாவுக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முடி தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நமக்கு இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். மிளகாத்தூள் சும்மா கலருக்காக கம்மியாக தான் சேர்க்கணும். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அரைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா கசகசா நல்லா அரைப்பட்டு வரும். அப்போ தான் கிரேவி நல்லா திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம காய்கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு நல்லா கலந்துவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா சாஃப்டாக அமுங்குனுச்சு அப்படின்னாக்கா காய்கறி வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ எல்லா காய்கறியுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்குவோம்.
விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் இந்த குருமா பார்த்திங்கன்னா சாதாரணாப்பில் அப்படியே திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி கூட இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வைங்க. அதிக நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு குருமா நீர்த்து போனாப்புல போயிடும். அதனால ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவரோட குருமா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வச்சிட வேணாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து திக்காகி வந்துடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த குருமா இந்த பக்குவத்தில் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் ஆறுனுச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் திக்காகும். இப்போ 2 செகண்ட் கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் குருமா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸோட, நான் சொன்ன அளவுகளோட இந்த வெஜிடபிள் குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.